சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் ஆட்சி கலைப்பா, ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி. அதாவது கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள ஆரம்பம் முதலே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருது. வேண்டுமென்றே மிகவும் குறுகிய சாலை ஒதுக்கப்படுவதா தவேகவினர் குற்றம் சாட்டி வந்தாங்க. இந்நிலையில் விசாலமான கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் அனுமதி கேட்டபோது அதிமுகவுக்கும் விஜய்க்கும் அனுமதி மறுத்த போலீசார் அதே கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மட்டும் ஒதுக்கியது எப்படி என்று அதிமுக வழக்கறிஞர் மாநில செயலாளர் இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்காரு. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் 3வது கட்டமாக நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திட்டமிட்ட நேரத்தை விட சற்று காலதாமதமாக விஜய் சென்றதா புகார் எழுந்திருக்கு. கரூர் மாவட்டம் பொறுத்தவரை விஜய் கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை என்ற அந்த கட்சியினர் புகார் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் விஜய் கூட்டத்திற்கு சுமார் 10,000 பேர் வருவார்கள் என தவேகவினர் கூறியிருந்தாங்க. ஆனால் அதிக அளவு கூட்டம் கூடியது. ஒரு கட்டத்தில் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க. அதில் சிலர் கவலைக்கிடமாக இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கரூர் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டோர் சிகிச்சை பெற்று வராங்க. சென்னை சேலத்திலிருந்து மருத்துவ குழுவினர் கரூர் விரைந்திருக்காங்க. இந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. அதன்படி காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருது. மேலும் உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவரின் குடும்பத்தினருக்கு மருத்துவமனை வளாகத்தில் கண்ணீருடன் கருதி வராங்க. கரூரில் ஏற்பட்டிருக்க இந்த துயர சம்பவத்துக்கு போதிய இடவசதி இல்லாமலே போனது தான் குற்றச்சாட்டு வந்திருக்கு. பெரிய திடலில் கொடுக்க வேண்டிய அனுமதியை மிகவும் குறுகிய சாலைக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் மூச்சு விடக்கூட முடியாமல் பொதுமக்கள் துடிதுடித்து உயிரிழந்ததை அப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் விசாலமான கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் அனுமதி கேட்டபோது அதிமுகவுக்கும் விஜய்க்கும் அனுமதி மறுத்த போலீஸ் அதே கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மட்டும் ஒதுக்கியது எப்படி என அதிமுக வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் இதற்கு எல்லாருக்கும் பொறுப்பு. அவருடைய அலட்சியத்தால் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. கண்டிப்பாக திமுக அரசை கலைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வலுத்து வருது.